நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மைச் செய்திகள். ஆசியா மொபிலிட்டி விவகாரம் புகார் இருந்தால் விசாரிக்கலாம். மலேசிய சிங்கப்பூர் எல்லையில் விஇபி அனுமதி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும். கண்ணதாசன் அறவாரியம் ஏற்பாட்டில் கண்ணதாசன் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடற்படை ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பான இறுதி அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும். நடுவானில் குலுங்கிய சிங்கப்பூர் விமானத்தில் சிக்கிய 8 மலேசியர்கள் நாடு திரும்பினர். ஆசிய மொபிலிட்டி விவகாரம் தொடர்பாக புகார் இருந்தால் அது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். விசாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் பிற வழக்குகளைப் போல் இந்த விவகாரத்தையும் விசாரிக்க வேண்டும். விசாரணை இருந்தால்தான் போதுமான விளக்கங்களும் பெறப்படும் என்று பிரதமர் அன்வார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக ஆசிய மொபிலிட்டி தொடர்பாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோவின் கணவருக்கு மாநில அரசு திட்டம் ஒன்று வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அமைச்சர் ஹனாயோவிற்கு எந்த தொடர்பும் இல்லாததால் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமும் விசாரணை மேற்கொள்ளாது என்று தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். மலேசிய சிங்கப்பூர் எல்லையில் வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவுக்கு அனுமதி வழங்கப்படும். இந்த அனுமதி எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். மலேசிய சிங்கப்பூர் எல்லையின் வழித்தடத்தில் இருந்து வரும் வெளிநாட்டு வாகனங்களின் உரிமையாளர்கள் இந்த விஇபி எனப்படும் வாகன அனுமதி நுழைவுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்நிலையில் வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவு அனுமதி இல்லாத வாகன உரிமையாளர்கள் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் 333, செக்ஷன் 66H ஆகிய சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படும். மேலும் 2000 ரிங்கிட்டிற்கும் மேல் அபராதம் அல்லது 6 மாதங்களுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும். வெளிநாட்டு மோட்டார் வாகன நுழைவு அனுமதி இல்லாத வாகனங்களை நாட்டிற்கு நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் தடை விதிக்கும் அதிகாரமானது சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு உள்ளது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆந்தனி லாக் கூறினார். தற்போது நடைமுறையில் இருக்கும் விஇபி நுழைவு அனுமதி காலாவதியாகும் நிலை ஏற்படும் போது அதனை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கண்ணதாசன் அறவாரியத்தினர் கண்ணதாசன் விழாவை ஏற்பாடு செய்துள்ளனர். இவ்விழா வரும் ஜூன் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் ஜாலான் ஈப்போ செட்டியார் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் தலைமையில் இவ்விழா நடைபெறவுள்ளது. காலத்தை வென்றவர் கவியரசு கண்ணதாசன். அவர் விட்டு சென்ற இலக்கியங்களை கேட்பதும் பார்ப்பதும் ரசிப்பதும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். ஆகவே தமிழ் அமுது பருக தமிழ் நண்பர்கள் இலக்கிய பிரியர்களும் திரண்டு வர வேண்டும். முற்றிலும் இலவசமாக இவ்விழா நடைபெறும் என்று கண்ணதாசன் அறவாரியத்தினர் கூறினர். மலேசிய கடற்படைக்கு சொந்தமான ஹிரி ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளான நிலையில் அதன் இறுதி அறிக்கை அடுத்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது கலீல் நூருடின் கூறினார். ஹெலிகாப்டர் விபத்து குறித்த அறிக்கை நிறைவு செய்யும் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த வாரத்திற்குள் அனைத்து விவரங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கலீல் நூருடின் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 கடற்படை வீரர்கள் உயிரிழந்தனர். அரச மலேசிய கடற்படையின் 90ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நிகழ்ச்சிக்கான ஒத்திகையின் போது இந்த விபத்து ஏற்பட்டது. நடுவானில் குலுங்கிய சிங்கப்பூர் விமானத்தில் சிக்கிய 8 மலேசியர்கள் பாதுகாப்பாக நாடு திரும்பினர். இதனை வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் உறுதிப்படுத்தினார். சுமார் 211 பயணிகள் 18 விமான பணியாளர்கள் பயணித்த சிங்கப்பூரின் SQ321 விமானம் நடுவானில் குலுங்கியது. லண்டனில் இருந்து சிங்கப்பூரை நோக்கி வந்த விமானம் இச்சம்பவத்தை தொடர்ந்து பேங்காக்கில் தரையிறங்கியது. இந்த விமானத்தில் 16 மலேசியர்கள் இருந்தனர். இதில் 8 பேருக்கு சிகிச்சைகளுக்கு பின் பாதுகாப்பாக நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.